வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறதுன்னா, ரோமன் ரெயின்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். ரோமன் ரெயின்ஸ் ரெஸ்ல்மேனியா 40ல அவரோட சாம்பியன தோக்குற மாரி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லையாம். WWE தான் ரோமன் ரெயின்ஸ ரெஸ்ல்மேனியா 40ல நீங்க கண்டிப்பா உங்களோட சாம்பியன தோத்தே ஆகணும். அதாவது கோடி ரோட்ஸ் கூட உங்களோட சாம்பியன லாஸ் பண்ணி தீரணும் அப்படிங்கிற மாரி நம்மளோட WWE நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்ட்ட ஒரு கோரிக்கைய வச்சிருக்காங்களாம். அதுக்கு ரோமன் ரெயின்ஸ் இல்ல என்னால தோக்க முடியாது அப்படிங்கிற மாரி தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருக்காராம். அதுக்கு WWE இல்ல கண்டிப்பா நீங்க ரெஸ்ல்மேனியா 40ல கோடி கிட்ட உங்களோட சாம்பியனை லாஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸை வற்புறுத்தி நம்மளுடைய WWE கேட்டிருக்காங்களாம். இது எதுக்காக கேட்டாங்க அப்படின்னா, ரெசல்மேனியா அதாவது ராயல் ரம்போ 2023 நடந்த ராயல் ரம்பில் கோடி தான் வின் பண்ணார். கோடி வின் பண்ணி ரெசல்மேனியா 39ல் அதாவது ரோமன் ரெயின்ஸ் விசஸ் கோடிக்கான மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்லையும் அதாவது கோடி தோத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்பி 2024 ராயல் ரம்பிலையும் கோடி வின் பண்ணாரு. கோடி வின் பண்ணி திரும்பி ரெசல்மேனியா 40லையும் திரும்பி கோடி தோத்து போயிட்டார் அப்படின்னா, ராயல் ரம்போ அப்படிங்கிற ஒரு பேப்பரிவுக்கான மகிமைங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் சுத்தமாக இருக்காரு. என்னதான் அதாவது பேப்பரிவு என்னதான் வச்சாலும் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழும். அதாவது என்னதான் மேட்ச் பண்ணாலும் WWE ராயல் ரம்பில் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கடமைக்கு தான் அந்த ராயல் ரம்போ அப்படிங்கிற பேப்பரியை வைக்கிறாங்க. அதாவது ராயல் ரம்பெல்லாம் வின் பண்ற எந்த ஒரு ரெஸ்லருமே அதாவது ரெஸ்ல்மேனியாவில் மோதி சாம்பியனே ஆக மாட்டாங்க. இது வந்து வேஸ்டான பேப்பரியோ. அதாவது ஃபேன்ஸ் எல்லாம் ராயல் ரம்போ அப்படிங்கிறது சுத்தமாக வெறுத்துருவாங்க. அதனால தான் ரோமன் ரெயின்ஸை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட சாம்பியனை லாஸ் பண்ண வச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் ரெஸ்ல்மேனியா 40ல அவரோட சாம்பியனை லாஸ் பண்ணதுக்கு இது ஒரு ரீசன் அப்படிங்கிற மாதிரி WWE தரப்புலேருந்தே சொல்கிறாங்க. இது இல்லாமல் ரெஸ்ல்மேனியா 40ல ரோமன் ரெயின்ஸை வந்து தோக்க வைக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் WWE கொஞ்சம் கூட இல்லையா. லாஸ்ட் நிமிஷத்தில் தான் இந்த பிளான் வந்து ஒட்டுமொத்தமாகவே சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி WWE சொல்கிறாங்க. ஏன்னா WWEயோட பிளான் என்ன அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸை அல்ட்ரோனோட கார்டை முறியடிச்சு அதாவது ரோமன் ரெயின்ஸை தேர்ட் பிளேஸுக்கு கொண்டுட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் WWEயோட பிளானா. ஏன்னா இது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸை அவரோட சாம்பியனை லாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா ரெஸ்ல்மேனியா 38லேயே ஒரு பிராக் லெஸ்னர் கூட ரோமன் ரெயின்ஸ் மோதினப்பே அவரோட சாம்பியனை லாஸ் பண்ண வச்சிருப்போம். ஏன்னா அப்போ வந்து யூஎஸ்ஏ ஃபேன்ஸ் எல்லாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, பிராக் லெஸ்னர் தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யூஎஸ்ஏ ஃபேன்ஸும் நினைச்சாங்க. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் இல்லை ரோமன் ரெயின்ஸோட டைட்டில் ரேஞ்ச் வந்து இப்போ நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கிடைக்குது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸை இன்னும் ஒரு 6 மாதம் இல்லை ஒரு வருஷத்துக்கு சாம்பியனாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறனால தான் அப்போவே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை தோக்க வைக்காமல் வின் பண்ண வச்சாங்க. இதுக்கான மூல காரணம் என்ன அப்படின்னா, கடைசி நிமிஷத்தில் அந்த 2024 ராயல் ரம்பில் வந்து சிஎம்க்கு தான் வின் பண்ணுறதா இருந்துச்சு. கடைசி நிமிஷத்தில் இன்ஜுரி ஆனதுனால ஒட்டுமொத்தமாக அந்த பிளானை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் அதாவது சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய கோடியை வின் பண்ண வச்சு திரும்பி அதுக்கப்புறம் ரெஸ்ல்மேனியாவில் வந்து மோதினாலும் திரும்பி தோக்கடிச்சோம்னா திரும்பி அந்த பேப்பரிவுக்கான ஒரு மகிமை போயிடும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்திலையும் ஒரு சூழ்நிலையால தான் ரோமன் ரெயின்ஸை ரெஸ்ல்மேனியா 40ல நாங்கள் வந்து தோக்க வச்சோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ WWE சொல்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸை ரெஸ்ல்மேனியா 40ல அவரோட சாம்பியனை ரீடைன் பண்ணியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக WWE அல்ட்ரோனோட கார்டை முறியடிச்சு தேர்ட் பிளேஸுக்கு ரோமன் ரெயின்ஸை கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸை ஒரு புது ஹிஸ்ட்ரியை WWE கண்டிப்பாக படைச்சிருப்பாரு. ரோமன் ரெயின்ஸ் அவரோட சாம்பியனை தோத்ததுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் அதாவது கோடி, ரோமன், செத் ரோலின்ஸ், பெக்கி லின்ச் இவங்க பேசின ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ லீக் ஆயிருச்சு. அதில் என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸ் அவரோட சாம்பியனை தோத்ததுக்கப்புறம் பேக் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ், கோடி ரோட்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக இருந்த நம்மளுடைய செத் ரோலின்ஸ், பெக்கி லின்ச் இவங்க 4 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. இருந்த ஃபோட்டோ எல்லாம் லீக் ஆயிருச்சு. அதில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் நம்மளுடைய கோடிக்கு கை கொடுத்துருக்காரு. அதில் வந்து ஃபினிஷ் த ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி உன்னோட ஸ்டோரியை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்ட. இனிமே WWE ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி யாருன்னா நீ தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கோடியும் சரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் கட்டி பிடிச்ச ஃபோட்டோஸ் எல்லாம் லீக் ஆகிருக்கு. அதில் இல்லாமல் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னதான் ரோமன் ரெயின்ஸு வெளியில் வர்றப்ப ஹீலாக வந்தாலும் ஆனால் அவர் வந்து ஒரு உயர்ந்த ஒரு மனிதன், ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஃபோட்டோவே ஒரு உதாரணம். ஏன்னா இத்தனை வருஷமாக சாம்பியனாக இருந்த ஒருத்தர் வந்து அவர் சாம்பியனை லாஸ் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஆனாலும் அந்த வலி எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த புன்னகையோடு சிரிச்சுக்கிட்டே நம்மளுடைய கோடிக்கு கை கொடுத்து கட்டி பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அதான் ஒரு மேன்மக்களே அப்படிங்கிறாங்களா, அதுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா அது ரோமன் ரெயின்ஸே சத்தியமாக சொல்லலாம். கெட்டாலும் பட்டாலும் மேன்மக்களே அப்படிங்கிறதுக்கு ரோமன் ரெயின்ஸ் அண்ணாவை கண்டிப்பாக நீங்கள் ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் நீங்கள் சாண்ட் பண்ணியாகணும். அவருக்காக நீங்கள் இன்னமும் சப்போர்ட் பண்ணியாகணும். ஏன்னா ரெஸ்ல்மேனியா 40ல ஆனால் பல விஷயங்கள் பல திருப்பங்கள் ஆனால் நடந்துருச்சு. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட டைட்டிலை லாஸ் பண்ணார். அது இல்லாமல் செத் ரோலின்ஸும் அவரோட டைட்டிலை லாஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் செத் ரோலின்ஸ்லாம் அவரோட டைட்டிலை தோத்துட்டார். ஆனால் தோத்ததோடனே நம்ம செத் ரோலின்ஸ் எல்லாம் ஆனால் ரொம்ப கண் கலங்கினார். ஆனால் சத்தியமாக இது மாதிரி இத்தனை வருஷமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி டைட்டில் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதாவது அவர் வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக எனக்கு தெரிஞ்சு
315 நாளோ, 320 நாளோ இருந்தான்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா எனக்கு தெரியல. அவருக்கே அவ்வளோ வலிக்கிறப்ப, ரோமன் ரெயின்ஸ் 1316 நாள் சாம்பியனா இருந்தாரு. அவருக்கு எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்குறப்பயே கொஞ்சம் ஒரு மாரியாவே ஆகுது. ஆனா கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா, ரோமன் ரெயின்ஸோட ஆட்டம் இன்னும் முடியல. இனிமே தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. இது வெறும் முதல் அத்தியாயம் தான். பாகம் 2, பாகம் 3 அப்படிலாம் இருக்குது. பார்ட் 1, பார்ட் 2லாம் இருக்குது. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ரோமன் ரெயின்ஸோட ஆட்டம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு இல்ல. இனிமே தான் ஆரம்பிக்கவே போகுது. ஏன்னா, ரோமன் ரெயின்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். மற்றபடி ரோமன் ரெயின்ஸ் WWE விட்டுட்டுலாம் போயிற மாட்டாங்க. ரோமன் ரெயின்ஸுக்காக தம்பிங்க நீங்கலாம் எவ்வளோ பேர் காத்துறீங்க அப்படிங்கிறது தெரியும். உங்களோட அண்ணன் ரோமன் அண்ணன் கண்டிப்பா திரும்பி ரிங்குக்கு வரதான் போறாரு. நீங்க வெயிட் பண்ணியே பார்க்கலாம் உங்களோட ரோமன் ரெயின்ஸ. ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வரத எத்தன பேரு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா. அப்படியே ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸுக்கு நம்ம சேனல கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்க நண்பா.